சாந்தி. 14/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பெரிய நகரங்களில் பெரிய கடைகளை திறந்திடுங்கள், அதாவது பெரிய நிலையங்களை திறந்திடுங்கள். சந்திப்புகளை நடாத்துங்கள், திட்டங்களை உருவாக்குங்கள். சேவையை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை பற்றி சிந்தியுங்கள். கேள்வி: அனைவரும் பௌதீகமான அதிசயங்களை அறிவார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிந்துள்ள அனைத்திலும் மிக பெரிய அதிசயம் என்ன? பதில்: அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரான தந்தையே வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதே அனைத்திலும் மிக பெரிய அதிசயமாகும். இந்த அற்புதமான விடயத்தை பற்றி அனைவருக்கும் கூறுவதற்கு உங்கள் கடைகளில் பெருமளவு பகட்டு இருக்க வேண்டும். ஏனெனில் மக்கள் பெருமளவு பகட்டை பார்க்கும் பொழுதே அவர்கள் எங்காவது செல்கின்றார்கள். ஆகையால் அனைவராலும் வந்து புரிந்து கொள்ளும் வகையில் தலைநகரத்தில் சிறந்த மிக பெரிய கடை இருக்க வேண்டும். பாடல்: உங்கள் வீதியிலேயே வாழ்ந்து உங்கள் வீதியிலேயே மரணிக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னால் வைத்து போதையுடன் இருங்கள். மாஸ்டர் ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஆகி அனைவருக்கும் இந்த ஞானம் என்னும் ஊசி மருந்தை கொடுங்கள். சேவை செய்வதுடன் ஒரு நினைவு அட்டவணையையும் வைத்திருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். 2. மற்றவர்களுடன் பேசும் பொழுது நல்ல பண்புகளை கொண்டிருங்கள். மற்றவர்களுடன் மரியாதையான முறையில் பேசுங்கள். ஒவ்வொரு பணியிலும் பெருந்தன்மையான இதயத்தை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக பார்வை என்ற உங்களின் ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவதன் மூலம் தாமரை மலரை போல் இருந்து உங்களின் பௌதீக அங்கங்களின் கவர்ச்சி எதற்கும் அப்பாற்பட்டு இருப்பீர்களாக. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பிறப்பு எடுத்த உடனேயே அவர் பாப்தாதாவிடம் இருந்து தெய்வீகமான சக்தி வாய்ந்த புத்தியையும் தெய்வீக பார்வையையும் ஆசீர்வாதமாக பெறுகின்றார். தமது பிறந்த நாள் பரிசுகளை மிகச் சரியாக பயன்படுத்துபவர்கள் மேன்மையான ஸ்திதி என்ற ஆசனத்தில் தாமரை மலரை போல் ஸ்திரமாக இருப்பார்கள். சரீர உறவுகள், சரீர உடைமைகள் அல்லது பௌதீக அங்கங்கள் என்ற எந்த வகையான கவர்ச்சியும் அவர்களை கவர முடியாது. அவர்கள் சகல கவர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பதுடன் சதா மலர்ச்சி நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தங்களை அந்த கலியுக தூய்மையற்ற விகாரமான கவர்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பாற்பட்டு இருப்பதை அனுபவம் செய்வார்கள். ஸ்லோகம். உங்களின் சலனங்கள் முடிவடையும் போது சக்தி சுரூபமாக இருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களின் மேன்மையான எண்ணங்களையும் உங்களின் சக்திகளையும் ஏனைய ஆத்மாக்களின் வீணான அல்லது பாவகரமான எண்ணங்களின் ஓட்டத்திலிருந்து குறுகிய நேரத்திற்குள் விரைவாக அப்பால் விலகிச் செல்வதற்காக பயன்படுத்துங்கள். வீணான எண்ணங்களை தூய எண்ணங்களாக மாற்றுங்கள். ஓரிடத்தில் இருந்த வண்ணம் உங்களின் மென்மையான எண்ணங்களினதும் தெய்வீக பார்வையினதும் ஆதிக்கம் பல ஆத்மாக்களில் ஏற்பட வேண்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தேன்.
தாமரை மலர்